அரங்கிலே வீட்டிருக்கின்ற பெருந்தகைகள் அனைவருக்கும் என் நேர வணக்கங்கள். நீண்ட நேரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நான் என்ன பேச போகிறேன், நீங்கள் கடைசி வரை இருப்பீர்களோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் நாளை இருக்கிறபடியால் நிச்சயமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இங்கே எனக்கு தரப்பட்ட இந்த தலைப்பு, இந்த தலைப்பை பார்க்குற போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு. அதாவது மக்கள் உருவாக்கிய கிராம அரங்குகளின் முக்கியத்துவம். இந்த ஈழத்தை பொறுத்தவரையில், ஈழத்தின் தமிழ் நாடக வரலாற்றை பொறுத்தவரையில், குறிப்பாக குடாநாட்டை பொறுத்தவரையில் 2 தளங்களில் நாடகங்கள் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது, வளர்ச்சி கண்டு வந்திருக்கிறது. ஒன்று கல்வி புலம் சார்ந்த தளம், இன்னொன்று கிராம புலம் சார்ந்த தளம். இந்த 2 தளங்களிலே நாடகங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த கல்வி புலம் சார்ந்த நாடகங்கள், நாடக ஆட்சியாளர்கள், கல்விமான்கள் இந்த கிராமப்புற நாடகங்களை, அந்த நாடக கலைஞர்களை கண்டுகொள்வதில்லை. அது எல்லோருக்கும் ஒரு வரலாறு தெரிஞ்ச ஒரு உண்மை. அவர்களை கலைஞர்களாக வெற்றதில்லை, அவர்களுடைய கலை படைப்பையும் ஏற்றுக்கொண்டதாக வரலாறு இல்லை. குறிப்பாக கல்வி புலம் சார்ந்த அந்த புலத்திலே இந்த நாடகங்கள், உருவாக்கப்பட்ட நாடகங்கள் அபரிதமான நல்ல நல்ல நாடகங்கள், போற்றக்கூடிய நாடகங்கள் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இடமில்லை. இந்த நாடக வரலாற்றை குடாநாட்டிலே பல எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், புத்திசீவிகள் எழுதியிருக்கிறார்கள். பல பல புத்தகங்கள் நூல்கள் வந்திருக்கிறது. அத்தனை நூல்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 10-15 நாடகங்கள் சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த 10-15 நாடகங்கள் குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த நாடகங்கள் மட்டுமே எல்லாருடைய புத்தகங்களிலே பதியப்பட்டிருக்கு. வேறு நாடகங்கள் இல்லை. ஆனால் இந்த கிராமப்புறத்து நாடகங்களை மட்டும் யாரும் கண்டுகொள்வதில்லை. ஏன்? அது கடவுளாலும் கைவிடப்பட்ட கலைஞர்கள், கலைப்படைப்புகள். அப்போ இது எனக்கு தந்த இந்த கருத்தை பற்றி நான் சொல்லணும். அந்த கருத்துக்கள் என்ன சொன்னால், அந்த கூத்தை பற்றி கேட்டிருக்கிறோம், அந்த கிராமத்து அரங்கத்தை பற்றி, அதன் முக்கியத்துவம் பற்றி கேட்டிருக்கிறோம். இந்த கலை என்பது இருக்கிறது, அது கிராமத்தில் தான் தூய்மையாக வாழ்ந்தது. அந்த கிராம மக்களோடு வாழ்வியலோடு கலந்த அரங்கம். முந்தி இந்த கூத்துக்களில் இருந்தாலே இந்த நாடகங்கள், கலைகள் எல்லாம் வளர்ந்தன்னு சொல்லிடும். அது மூத்ததுமான கலை கூத்தரங்கம்தான். அந்த கூத்தரங்கத்திலே இருந்துதான் இன்று எத்தனையோ அரங்குகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரங்கை அறிமுகப்படுத்துகிறார்கள், புதிய புதிய பெயரை வைக்கிறார்கள். எத்தனையோ அரங்குகள், அது கணக்கு வழக்கில்லை. அவர் ஒரு அரங்கம் இதுக்கு அந்த பேர் இந்த பேருக்கு அரங்குகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அரங்குகள் எல்லாத்துக்கும் அத்திவரமாக இருப்பது, வேறாக இருப்பது கூத்தரங்கு. அதில் இருந்துதான் மறைவு இன்றைக்கு நவீனமாக கலைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த கூத்தரங்கு எப்படி உருவானது? மொழிக்கு முந்தியது கலை என்று சொல்வார்கள். மனிதன் மொழியை பேச முந்தியே கலை பிறந்து விட்டது. மனிதன் வேட்டையாடுபவனாகவும் வேட்டையாடப்படுபவனாகவும் வாழ்ந்த காலத்திலே தான் வேட்டையாடி கொண்டு வந்த அந்த மிருகத்தை பட்டமாக அந்த குந்தியிருந்து அதை சுட்டு உண்ணுகின்ற போது அந்த மிருகத்தை தான் எப்படி வேட்டையாடினேன், எப்படி அந்த மிருகம் ஓடியது என்று அவன் நிகழ்த்தி காட்டினான். அந்த நிகழ்த்தெல்லாம் முதல் ஆரம்பம் கலை அங்கே பிறக்கிறது. மொழிக்கு முந்தியது கலை. சரி, இந்த கலை பிறகு பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து கூட்டாக பரிணாமம் பெற்று வருகிறது.
இந்த கூத்துக்கள், இந்த கலைகள் எல்லாம் ஆரம்பத்திலே கடவுள்களுக்கும் அதன் பின்பு அரசர்களுக்கும் சேவகம் செய்து வந்தது. அநேகமாக கொஞ்சம் பார்த்தீங்க, இதிகாச புராண நாடகங்கள், கூத்துக்கள் அதில் எல்லாம் அந்த வகையான பேசுபொருளாக தான் இருந்தது. அதற்கு பிறகு வரலாறு சரித்த அரசர்களுக்கு சேவகம் செய்து வந்தது கலை. குடாநாட்டை பொறுத்தவரையிலே அருமையாக சொல்வார், ரஷ்ய புரட்சிக்கு பிறகுதான் சமூகத்தை பற்றி கலை சிந்தித்தது. நாடக கலை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக வெளிப்பட்டது. குடாநாட்டை பொறுத்தவரையிலே 60களிலே இருந்து அது வீச்சு பெற்று பெறுகிறது. கடவுள்களுக்கும் அரசர்களுக்கும் சேவகம் செய்து வந்த அந்த கலை, நாடக கலை, யாத்திக கலை 60களிலே ஈழத்திலே குறிப்ப யாழ்ப்பாணத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரங்காக புதிய தோற்றம் பெறுகிறது. அப்படி வந்த அந்த பல நாடகங்கள் சமூகத்தை பற்றி பேசியது, சமூக விடுதலையை பற்றி பேசியது, சாதியம் பற்றி பேசியது, வர்க்க முரண்பாடுகளை பற்றி பேசியது. மற்றது அதன் கலைத்துவத்திலே ஒரு மாற்றம் பெற்றது. எப்படி யாழ்ப்பாணத்து மொழியில் பேசினால் நாடகம் எடுபடாது என்ற ஒரு நிலைமை இருந்தது. அப்படித்தான் இருந்து வந்தது. ஆனால் யாழ்ப்பாணத்து மொழிகளிலே அதன் பேச்சு வழக்கத்திலே நாடகங்கள் உச்சம் பெற்றது. அது பல்கலைக்கழகத்திலேயும் நிறைய நாடகங்கள் அதை சாதித்தும் காட்டினர். கிராமப்புறங்களிலேயும் அது சாதித்து காட்டினர். இங்கே நான் குறிப்பிடுவது என்னென்னு சொன்னால், இந்த கூத்தரங்கங்கள் சொல்லும்போது கிராமத்திலே கூத்து எப்படி மக்களோடு கூடி வாழ்ந்தது. ஒரு கிராமத்தில் ஒரு கூத்து நடக்கும் என்று சொன்னால் அது கூத்தாடுற வந்து அந்த ஊர் என்ற கூத்து எல்லாருமே அதுக்கு பங்களிப்பார்கள். அந்த கூத்து அந்த மக்களோடு கூடியே வாழ்ந்தது. பாருங்க, நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். கிராமத்து மக்களின், பாமர மக்களின் பல்கலைக்கழகம் கலை, அதுவும் கூத்துக்கலை. பாருங்க, ஹரிச்சந்திரன் கதை என்று சொன்னால் ஹரிச்சந்திரனுக்கு எங்களுக்கு படிக்காத ஜனத்துக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஹரிச்சந்திரன் கதைக்கு வரலாறு தெரிகிறது. பாரத கதை, அபிமன்யுன்ற கதையா, பூதத்தம்பின்ற கதையா, கடற்கொஸ் என்ற கதையா, அர்ஜுனன் என்ற கதையா, எல்லாம் அத்துப்படியாக அந்த கிராம மக்கள் எழுத்து வாதனை இல்லாத மக்களுக்கும் அதுதான் அந்த அறங்களை போதித்தது, தர்மத்தை போதித்தது, மரத்தையும் போதித்தது. அப்படிப்பட்ட அந்த மக்கள் அந்த மக்களோடு இன்றைக்கும் பாருங்க, அந்த கூத்து ஆடினால் அந்த கூத்தின் பேர் அவைக்கு இருக்கும். அவன் அர்ஜுனன், ராமன், லட்சுமன், அந்த பேர்கள் அவைக்கு இப்போவும் இருக்கு. இப்போ அங்கிட்ட கதையை கேட்டு பார்த்தா தெரியும், சுவாரஸ்யமாக இருக்கும். எங்களுடைய அர்ஜுனன் இருக்கிறானோ இப்படி தான் சொல்லி, ஏதோ அவர்கள் தங்களோட சொந்தக்காரன் மாதிரி. அப்படி அந்த கூத்துகளோடு கூடி வாழ்ந்தவர்கள். பஞ்சாயத்து தெரியாது, ஊட்டி புறமை தெரியாது, திறந்த மனிதர்களாக இருந்திடும், நல்ல மனிதர்களாக இருந்திடும். அப்போ அதுக்காகத்தான் அன்று அந்த பாமர மக்கள் அதில் முந்தி கூத்து ஆடின ஒருத்தருக்குமே எழுத்தறிவு தெரியாது, எழுத வாசிக்க தெரியாது. ஆனால் அத்துப்படியாக பாடுவிடம் மிக அற்புதமான கவிதைகள். பிட்டித்தே எனமைக வர சித்தத்தே மொழிபவள் இத்தித்தான் அவளை நான் வசதோட மெத்த கீழாகின நோடா நான் என்று அந்திரேஷ் பூதத்தை ஞானத்தில் பாடுறான். விட்டு கவைத்துவம் இது எல்லாம் அவன் நல்லா பாடிச்சிருக்க பாடி. அப்படி அந்த மக்களோடு கூடிவன். நான் ஒரு கூத்தாடினேன், அபிமன்யு என்ற ஒரு கூத்தாடைகளில். அப்போ நான் கொஞ்சம் வாலிபனாக இருந்த காலத்தில் அங்கே அப்படித்தான் கூத்தாடுறது ஒரு பெரிய பலம் வேணும். அந்த கூத்தாடுறது பெரிய பெரிய உடுப்பு, இந்த பெரிய முடி, இந்த காலுக்கெல்லாம் பெரிய நிறைய 100-150 ஒரு காலில் சலங்கை கட்டவன், இது ஆடவன். அப்படி அந்த கூத்து ஆடுறவைக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எங்களோட மாமி, பெரியம்மா, குஞ்சியா, ஜீவல் எல்லாம் சாப்பாடு விசேஷமாக கொண்டு வந்து தெரிவிக்கணும். எண்ணெய் புட்டுவல் காய்ச்சி கொண்டு வந்து தெரிவிக்கணும். இது எல்லா நடிகர்களுக்கும் அங்கே இருக்கும். அந்த ஊர் சனம் அப்படித்தான் கொடுக்கும். அந்த கலையோடு எப்படி அவை ஒன்றி வாழ்ந்தார்கள் பார்த்தீங்களா. அப்படி அந்த மக்களோடு கூடி வாழ்ந்த அந்த கலை இன்றைக்கு அவர்களை ஏற்றேன் இல்லை. இந்தியாவில் நாங்கள் கல்விக்கு அதை கொண்டு வரோம். இந்த நாடகங்களை கல்விக்குள்ள எப்போ வந்ததோ நாடகம் அங்கே தான் கொஞ்சம் சீடம் முடித்து கொண்டு கிடந்தது. அதை
புதிய புதிய கலை வடிவங்கள், சினிமாக்கள் வேற கூத்துகள் அரங்கிக் கொண்டே போனது. இப்போ அது கூத்துகள் கிராமத்தில் செத்தே போச்சு. முந்தி எங்களுடைய ஆலயத்துக்கு முன்னால் ஒரு 4 பூவரசு, பெரிய பூவரசு, காலங்காலமாக அது கூத்தாடுறதுக்கிட்டு நட்டு வச்சு வளர்த்த பூவரசு தரைச்சி போட்டோம். இப்போ அது அங்கே கூத்தும் இல்லை, அந்த பூவரசுகளும் இல்லை, வரலாறும் இல்லை. அது எங்களோட ஊரில் காவோல கொளுத்தி அந்த வெளிச்சத்தில் கூத்தாடின பரம்பரை. அப்போ பெட்ரோ மேக்ஸு கூட இல்லை. எங்களுடைய அம்மா தான் இதை சொல்லுவா. முந்தி காவலை தானா கொளுத்தி அந்த வெளிச்சத்தில் கூத்தாடினான். இரவிரவா விடிய விடிய காவலம் கொளுத்தப்படும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த கிராமத்தில் இன்றைக்கு கூட்டு செத்தே போச்சு. ஆனாலும் அந்த கூட்டு வாழ்க்கை முறை இன்றைக்கும் இருக்கு. கூட்டு வாழ்க்கை முறை இன்றைக்கும் இருக்கு. ஒரு கூட்டை போடுறோம்னா தனி ஒருவர் இன்றைக்கு ஒரு நாடகத்தை 3 பேரை சேர்த்து ஒரு நாடகத்தை தயாரிக்கலாம் கிடக்கு. அன்றைக்கு 25, 30, 40, 50 பேர் சேர்ந்து ஒரு கூட்டை கொண்டிருக்க என்றால் அவர்களுடைய ஒற்றுமை, அந்த பண்பாடு, அந்த கட்டுப்பாடு, சமூக ஒழுங்கு, அதான் அதுக்கு வெற்றி. அந்த வெற்றிக்கு காரணம் இன்றைக்கு 3 பேர் சேர்ந்து ஒரு நாடகத்தை பழகி மேடையேற்றலாங்க. ஆகவே இந்த கூத்தரங்கின் முக்கியத்துவம், கிராமிய அரங்கத்தின் முக்கியத்துவத்தை நான் சொல்ல வரைக்குள்ள அடுத்த கட்டம் இதுதான். பாலாவும் நானும் பயணித்த ஒரு காலங்கள், அலாதியான காலங்கள், ஒரு அழகிய காலங்கள், சவால் மிக்க காலங்கள், மரணங்களை சந்தித்த காலங்கள், சாவுக்குள்ளே நின்று கொண்டு சந்தோஷப்பட்டு சிரித்த காலங்கள். அது பெரிய ஒரு சாதனை. அதை நான் இங்கே சொல்ல போனால் அது நீண்ட ஒரு வரலாறு. ஆனால் அரங்கியலை பற்றி இங்கே புதிய புதிய சித்தாந்தங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அந்த சித்தாந்தங்களுக்குள்ளே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குறைபாடு, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு மனதில் ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. என்னென்னு சொன்னால், இந்த கிராமத்து கலைஞர்களை யாரும் கண்டுகொள்ள இல்லை என்ற ஒரு குறைபாடு இருந்தது. ஆனால் அண்மையிலே ஒரு கொஞ்ச காலம், நான் 21ஆம் ஆண்டு நினைக்கிறேன், ஒருத்தர் எங்களுடைய தெருவழி அரங்குகளை பற்றி பதிவு செய்திருந்தார். எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ, எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அதை பதிவு செய்தார். வன்னியிலே இடம்பெற்ற நாடகங்கள் தெருவழி அரங்கு பண்புக்குரியவை அல்ல என்று. அது மட்டுமில்லை, அதில் நடித்த கலைஞர்களையும் கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கூட்டமோ என்ற தோரணையிலே அந்த வர்ணனையும் அமைந்திருந்தது. எனக்கு ஒரு ஆதங்கம், சரி இப்படி என்றாலும் ஒரு மனுஷன் பதிவு செய்திருக்குது, இது என்ன காரணம்? என்ன காரணம்? அவனுடைய பலம் காழ்ப்புணர்வு அல்ல, பயம். ஏன்னு சொன்னால், வன்னி தெரியவில்லை, அங்கக்குள் ஒரு வீரியம் இருந்தது. அது விதைச்ச இடத்திலே விளைச்சலை காட்டிய அரங்கம், சும்மா இல்லையா? அது சொல்ல சொல்ல அதுக்கு வர்ணிக்க எனக்கு வார்த்தையே தெரியல. அதுக்குள்ளே ஆயிரம் அர்த்தங்கள், உண்மை. அந்த நாடகத்துக்குள் உண்மைதான் இருந்தது. ஒருத்தர் நடிக்கலை, அவைக்கு நடிக்க தெரியாது, படிக்கலை, அவைக்கு நடிக்க தெரியாது. ஆனால் அது மூலம் வாழ தெரிந்தது, அதுக்குள்ளே உண்மை தெரிந்தது. அந்த நாடகங்களுக்குள்ளே அவர்கள் வாழ்ந்தார்கள், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது சில புத்தி சீவலுக்கு தான் பிடிக்கையிலே ஏற்றுக்கொள்ளேன். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மக்களுக்கும் அது மக்களுடைய அரங்கு, நடித்தது தான் இந்த நடிகர்கள், அதை நடத்தினது அந்த மக்கள், அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தது அந்த மக்கள், அவர்களை உற்சாகப்படுத்தியது மக்கள், உறங்க இடம் கொடுத்தது அந்த மக்கள். கிட்டத்தட்ட அங்கே லட்சத்துக்கும் மேற்பட்ட அரங்குகளை அந்த தெருவழி அரங்குகள் கண்டிருக்கிறது. ஒரு அரங்கு குறைந்தது 500, குறைந்தது 500, 1000 தடவை நெருப்பு நதியில் நீதிய மனிதர்கள் என்ற ஒரு நாடகம் மற்றும் 1200 தடவைகள் மேடையேற்றப்பட்டது. இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள், யாரும் அந்த நாடகங்களை வெறுத்தவர்கள் விமர்சிக்கவும் இல்லை. உடனடியாக அதிலே நான் சொன்னேன், விதைச்ச இடத்திலே விளைச்சலை கண்ட
தந்த அந்த அரங்கை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கொச்சப்படுத்தியிருக்கிறேன். அந்த நாடகத்தில் இன்னொரு நாடகம் தான் 2 நாடகம் அங்கே தயாரித்திருக்கிறார். அந்த நாடகம் மட்டுமே தெருவழி அரங்கக்குரிய பண்பை கொண்டிருந்ததாக அவர் சொல்லியிருக்கேன். அதிலே ஒரு காமெடி என்ன தெரியுமோ, அந்த நாடகம் பிறந்த அண்டே செத்து போச்சு. அடுத்த அரங்குக்கும் கொண்டு போக முடியல. ஏனென்றால் அதுக்கு ஒரு லொரி வேணும். அதனுடைய காண்பியங்களை கொண்டு வருவதற்கு ஒரு லொரி, நடிகர் போகிறதுக்கு ஒரு பஸ். இது தெருவழி அரங்கத்துக்குரிய பண்பை கொண்டிருக்கிறதாக அவர் அதில் பதிவு செய்திருக்கிறார். இப்படி ஒரு ஆதங்கத்துக்கு மத்தியிலே இன்னொரு செய்தி, ஒரு மன ஆறுதலை தந்தது எழுதப்படாத நாடக வரலாறு. நான் எப்பவுமே இந்த முகத்துக்கு நேராக சொல்றதில்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி சொல்லுகிற போது இன்னொரு தளத்திலே, கல்வி சார்ந்த தளத்திலே இருந்து ஒரு ஆறுதல் வார்த்தை வருகிறது. எழுதப்படாத நாடக வரலாற்றிலே வன்னி திருவழி அரங்கங்களுடைய வீரியம் பற்றி அது பேசியது. தேவானந்த் அவர்கள் எழுதிய எழுதப்படாத நாடக வரலாறு தொடர்ச்சியாக பத்திரிகையில் வந்த கட்டுரைகள். இது ஒரு ஆறுதலை எங்களுக்கு தந்தது, ஒரு பெருமையை தந்தது, ஒரு நிறைவை தந்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய அழிஞ்சு போகவில்லை, எங்கே ஒரு மூலையிலாவது எங்கள் அடையாளம் இருக்கிறது. வன்னி பெரிய நிலப்பிறப்பிலே நாங்கள் சிந்திய வேர்வையும் ரத்தமும் இன்றைக்கு அந்த மிதி வண்டியிலே ஓடி ஓடி வேர்வை சிந்த ஓடி ஓடி நாடகம் போட்டு அந்த கலைஞர் சிந்திய வேர்வையை அந்த மண்ணுக்குள்ளே போய் கிளறி பார்த்தா இன்றைக்கு வீரம் இருக்கும் ஐயா. அவ்வளவு அர்ப்பணிப்பு, எவ்வளவு அர்ப்பணிப்பு தெரியுமோ. ஆனால் நடித்து கொண்டிருக்கிற நடிகனுடைய மகனோ வீரச்சாவு என்ற செய்தி வரும். சரி, நாடகம் முடிய எல்லாரும் சைக்கிளில் மிதிப்போம். பக்கத்திலேயா 50, 60 கிலோ 100 மீட்டர் தூரம் அப்படி போகணும். அந்த நாடக வரலாற்றை யாராவது நாங்கள் சொல்ல கேளுங்கள். நாங்கள் எழுதினா அதுக்கு அர்த்தம் இல்லை. எழுத்துக்கு முன்னால் முன்னுக்கு ஒரு பேர் இருக்கணும், ஒரு பட்டம் இருக்கணும். இருந்தால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். நாங்கள் எழுதினா ஏற்றுக்கொள்ளப்படலாம், எழுத மாட்டினோம். எழுதுக்கு பேருக்கு முன்னால் முதல் பட்டம் இருந்தால் தான் அது செல்லுபடியாகும். ஆகவே வன்னி பெருநிலப்பினுடைய அந்த அரங்கு அதிலும் கிராமத்து மக்களுடைய அரங்கு தான். அது கிராம அரங்கு தான். அதன் முக்கியத்துவம் மிக பெருமதியானது. நான் அறிந்த வரையிலே அந்த அரங்கத்தினுடைய வீரியமும் தேவையும், அந்த அரங்கம் தந்த பலாபலன்கள் கோடி வரும். எனவே நான் பாலசிங்கம் பாலா அவர்களுடைய அந்த நினைவுரையிலே இதை சொல்வதற்கு இந்த பதிவை, இந்த திருவழி அரங்கத்தை கொச்சப்படுத்திய இந்த பதிவை கண்டோன்னா பாலா உடனடியாக 3 தைகள் எடுத்துக்கொண்டு என்கிட்ட வந்துட்டு ஆளு கை காலெல்லாம் பதறு நடுங்கி கொண்டு, ஒரு நாள் நான் அப்படி பார்க்கல, கோபம் இப்படின்னு சொன்னோடனே அவன் நான் சிரித்து போட்டு சொன்னேன், அந்த ஆள் பயந்து நீங்களே பதறீர்கள். அந்த பயத்தில் தான் எழுதிக்கிறது, காழ்ப்புணர்வில் இல்லை, பயம். அவர் உண்மையின்படி இதை நாடகமே அல்ல, தெருவழி அரங்கக்கூடிய பண்பை கொண்டிருக்கவில்லை என்று அவர் நினைச்சிருந்தார் என்றால் அதை அந்த பதவியிலிருந்து கழிச்சிருப்பார், அதை கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பார், பதிவு செய்திருக்கிறார். இந்த பயந்துட்டார், இல்லை நான் விட மாட்டான் என்று அடுத்த நாளே எழுத தொடங்கிட்டார். எழுத தொடங்கி அடுத்த வாரத்தில் அவருடைய மறுப்பு அந்த கட்டுரையும் வெளிவந்தது. இப்படியான விடயத்துக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு பக்கம் அவருடைய, மற்றது இந்த ஒடுக்கப்பட்ட கலைஞர்களுக்காக போராடி இருக்கிறார். கிராமத்து கலைஞர் ஒடுக்கப்படும் போது, கல்வி சமூகத்தால் ஒடுக்கப்படும் போதெல்லாம் அவர்களுடைய வேதனை வெளிப்பட்டது. மிகுந்த குறைபாட்டோடு இருந்தார். என்ன எங்களை பற்றி உறுதறிஞ்சு யோசிக்கிறாங்கள் இல்லை, இல்லாம அந்த 15 நாடகத்தை பற்றியே திருப்பி 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 ஒரு ஆள் 2 பேர் எழுதினா பரவாயில்லை, எழுதுகிற எல்லாரும் அதைத்தான் எழுதி வேறு எங்காலும் ஒன்றுமே புதுசாகி.
அப்போ இனி இதையே நாங்கள் எழுத வேணும்னு சொல்லி கொண்டிருப்பார். அதுக்காக பெரிய கடின உழைச்ச அவருக்கு எனக்கு ஒரு விருப்பமான ஒரு செயல்பாடு என்னன்னு சொன்னால், ஓய மாட்டேன், மனுஷன் ஓய மாட்டேன். எப்பவும் வேலைன்னு சொன்னால் விட்டன அந்த இதை நாளை செய்வோம் அதை நாளை செய்வோம் ஒரு கெட்டுவிட தெரியும். கடுமையான உழைப்பு, ஓயாத உழைப்பு. இத்தனைக்கு மேலால் என்னோட என்னில் சரியான விருப்பம் அவருக்கு. நான் அவரில் அவ்வளோ விருப்பம் வச்சனோ என்னைய தெரியல. ஆனால் என்னில் சரியான அவர் விருப்பம். இதுக்கு எடுத்தாலும் என்னோட கதைப்பேன். குடும்ப பிரச்சனையோ சோதரகுல பிரச்சனையோ எல்லாமே என்னோட கதைப்பேன். குறிப்பாக அஞ்சியை பற்றி அடிக்கடி சொல்லுவேன். அஞ்சி பாவம் அஞ்சி பாவம். எங்கே நின்றாலும் பொழுதுபட்டால் பூணோடு நிற்பேன், துடிப்பேன். உண்மையாக அவருடைய அந்த நிலைமையில இந்த சமூகத்துக்காக உழைச்ச உழைப்பு என்பது, போராடிய போராட்டம் என்பது அது உச்சம், உயரத்தை விட உச்சமானது. அவர் ஒரு ஓயாத ஒரு இயந்திரம் மாதிரி செயல்பட்டு இங்கே என்ன வராலும் நான் ஏதாவது கேட்டால் உடனே செய்வோம். இந்த வேலையை திறமாக குறிக்கப்பட்ட நேரத்தில் செய்து முடிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை அவர்கிட்ட இருக்குது. உண்மையில் எனக்கு ஒரு வலக்கரத்தை இழந்தது போன்ற உணர்வு எனக்கு. அது நிறைய எனக்கும் அவருக்குமான நெருக்கமும் உணர்வும் நிறைய. நாங்கள் சந்தித்த களங்கள்ன்றதும் பயணங்கள் என்றதும் நிறைய. எனவே நீங்கள் நாடகங்கள் எனக்கு பார்க்குறீர்கள். 2 நாடகம் இருக்குது. நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நிறைய சொல்ல வேணும் போல கிடக்கு. நீங்கள் கேட்குற நிலைமையில் இல்லை. நான் சொல்லாமல் நீங்கள் எழும்புறதுக்கிடையில் நான் முடிக்கிறேன். மீண்டும் பாலாவனுடைய கனவுகளை, அவருக்கு நிறைய இந்த கரைவேலுக்கு இருக்குது, கனவுகளை ஏதொரு வகையில் நாங்கள் நிறைவேற்ற வேணும். அவரை சாக விடக்கூடாது, அவரை செத்து போக விடக்கூடாது, அவருடைய கனவுகளை செத்து போக விடக்கூடாது. இந்த கனவுகளை வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேணும் என்று கேட்டு வாய்ப்புக்கு தந்து கூறி விடவில்லை. நன்றி, வணக்கம்.